டாக்டர் அப்படின்னாலே இந்த சொசைட்டியில் ரொம்ப ரெப்யூட்டடான ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ப்ரொஃபஷன். இந்த எம்பிபிஎஸ் டாக்டர்னா ஒரு ஒயிட் கோட் போட்டு நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்றது மட்டும்தானா? எம்பிபிஎஸ் உங்களுக்கு ரைட்டான சாய்ஸா? ஒரு டாக்டரோட பிஹைண்ட் ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட் ஃப்ரம் பிகினிங், லைக் எலிஜிபிலிட்டி, அட்மிஷன், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ், இந்த மாதிரி அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு இது ரைட்டான சாய்ஸாக இல்லையா அப்படின்றதுல உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி இருக்கும். இப்போது எம்பிபிஎஸோட ஜேர்னி பார்க்கலாமா? ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பிரியலக்ஷ்மி, கரியர் கன்சல்டன்ட். நீங்கள் ஒரு 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலோ, இல்லை நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் கிட்ஸை எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கனாலோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே உங்களுக்கு என்னவாகணும் அப்படின்னு கேட்டால் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் அப்படின்றது நிறைய பேரோட ட்ரீம். ஆனால் எல்லாருமே இந்த ப்ராசஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது. இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு ஸ்டேஜையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதையெல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு தென் டிசைட். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் எம்பிபிஎஸ்? எம்பிபிஎஸ் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இது 2 டிகிரி நேமாக இருந்தாலும் இது ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரே யூஜி ப்ரோக்ராம் தான் இந்த எம்பிபிஎஸ். இந்த ப்ரோக்ராம் எப்படி படிப்பீங்க அப்படின்னா, கிளாஸ் ரூம் லேர்னிங்ஸ் ப்ளஸ் கிளினிக்கல் ட்ரைனிங் ப்ராக்டிஸும் கம்பைன் பண்ணி நீங்கள் படிப்பீங்க. இது படிச்சுட்டு இருக்கும்போது இதில் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் பாடி எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு டிசீஸ் எப்படி டெவலப் ஆகுது, ஒரு இல்னஸ் எப்படி டயக்னோஸ் பண்ணணும், ஒரு பேஷண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப சேஃபாக எத்திக்கலாக எப்படி பண்ணணுன்றது தான் கற்றுப்பீங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸோட உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ தட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க மெடிக்கல் கவுன்சிலில். அதில் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்ச உடனே நீங்கள் மெடிக்கல் ப்ராக்டிஸும் பண்ணலாம் ஆர் ஹையர் ஸ்டடீஸும் பர்சியூ பண்ணலாம். நெக்ஸ்ட், எலிஜிபிலிட்டி. நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி என்னென்னா 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். 12th முடிச்சதுக்கப்புறமா நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். எம்பிபிஎஸ் கோர்ஸ் டியூரேஷன். எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு 4.5 இயர்ஸ், அதாவது 4.5 இயர்ஸ் நீங்கள் அகாடமிக்கில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. தென் 1 இயர் கம்பல்சரி ரொட்டேட்டிங் இன்டர்ன்ஷிப்ஸ் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டலாக 5.5 இயர்ஸ், தட் இஸ் 5.5 இயர்ஸ் உங்களுக்கு எம்பிபிஎஸ் கோர்ஸ் டியூரேஷன். நெக்ஸ்ட், அட்மிஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் 12th முடிச்சிருப்பீங்க. 12th முடிச்சோடனே நீட் எழுதுவீங்க. நீட் எழுதுனதுக்கப்புறமா உங்களோட ரேங்க் அண்ட் ஸ்கோர் ரிசீவ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் உங்களோட ரேங்க் அண்ட் ஸ்கோர் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணுவீங்க. கவுன்சிலிங்கில் உங்களோட காலேஜ் எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, சீட் அவைலபிலிட்டி, ரேங்க், கட் ஆஃப், ப்ரிஃபரன்சஸ், இதெல்லாத்தையும் பேராமீட்டர்ஸாக வச்சு நீங்கள் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி உங்களுக்கான அட்மிஷன் ப்ராசஸ் நடக்கும். ஸோ உங்களோட அட்மிஷனில் உங்கள் எம்பிபிஎஸ் ஜேர்னியில் நீட் எக்ஸாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கு ஈக்குவலாக கவுன்சிலிங் ப்ராசஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவுன்சிலிங் ப்ராசஸில் ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். சப்ஜெக்ட்ஸ் யூ வில் லேர்ன். எம்பிபிஎஸ் படிக்கும் போது என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்கன்னு பார்க்கலாம். ஏர்லி இயர்ஸில் அனட்டாமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி மாதிரி சப்ஜெக்ட்ஸும், மிடில் இயர்ஸில் பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, மைக்ரோபயாலஜி அண்ட் ஃபாரன்சிக் மெடிசன் மாதிரி சப்ஜெக்ட்ஸும் படிப்பீங்க. தென் கிளினிக்கல் ட்ரைனிங் அப்போ ஜென்ரல் சர்ஜரி, ஜென்ரல் மெடிசன், இஎன்டி, டெர்மட்டாலஜி, ஆப்தமாலஜி, அதுக்கப்புறம் பீடியாட்ரிக், கைனகாலஜி, இந்த மாதிரி மெயினான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கிளினிக்கல் ட்ரைனிங் அப்போ படிப்பீங்க. இது எல்லாமே தியரி அண்ட் ப்ராக்டிக்கலில் கற்றுப்பீங்க. ஸ்கில்ஸ் நீடட். ஒரு டாக்டர் அப்படின்னா அவங்களுக்கு அகாடமிக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ஜாஸ்தியாக அவங்களோட ஸ்கில்ஸ் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒரு லைஃபோட டீல் பண்ண போகிறீங்க, மெஷினோட கிடையாது. ஸோ உங்ககிட்ட பேஷண்ட்ஸ் வரும்போது உங்ககிட்ட பேசுவாங்க, அவங்க ப்ராப்ளம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ் வேணும்.
இதில் மெயினாக என்னென்ன ஸ்கில்ஸ் வேணுன்றதை நான் சொல்கிறேன். கம்பேஷன் அண்ட் எம்பத்தி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு சில டாக்டர்ஸை பார்த்த உடனே அவங்க கிட்ட போனாலே நம்மளுக்கு சரியாயிரும்னு தோணும். ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுகிறதும் நம்ம சொல்கிறத லிசன் பண்ணுறதும் போனால் ஒரு காம்னஸ் ஃபீல் ஆகும், ஒரு கனெக்ட் ஃபீல் ஆகும். இதெல்லாம் எதனால அப்படின்னா அந்த எம்பத்தி, அவங்க நம்மக்கிட்ட பேசுகிற விதம், அந்த அந்த ஒரு கம்பேஷன் அண்ட் எம்பத்தி இருந்தால் தான் அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது டாக்டர்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டண்ட். கிரிட்டிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், டெசிஷன் மேக்கிங், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெசிஷன் மேக்கிங் ஒரு டைமில் ஏன்னா அது லைஃப் சேவிங் இல்லை, அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டெசிஷன் குயிக்காக நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் இமோஷ்னல் ரெசிலியன்ஸ், ஏன்னா நீங்கள் என்ன தான் வீட்டில் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை டிராஃபிக்கில் இருக்கட்டும், என்ன ப்ராப்ளம் நீங்கள் வெளியே ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து உங்கள் பேஷண்ட்டை இருக்கும்போது அந்த இமோஷ்னல் ரெசிலியன்ஸ் இருந்தால் தான் அவங்கக்கிட்ட உங்களால் அந்த கம்பேஷன் அண்ட் எம்பத்தியை காமிச்சு அவங்களோட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கில். நீங்கள் என்ன தான் அகாடமிக் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் அதை விட அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஸ்கில்ஸ்க்கெல்லாம் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பேஷண்ட்ஸோட கனெக்ட் பண்ண முடியும். ஹையர் ஸ்டடீஸ் ஃபார் எம்பிபிஎஸ், நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறமா பிஜி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு திரும்பவும் நீட் பிஜி எழுதணும். எழுதுனதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் எம்டி பண்ணலாம். அதுக்கு இன்னொரு 3 years டியூரேஷன் ஆகும். கவர்மெண்ட் காலேஜ் வெர்சஸ் ப்ரைவேட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும், பேஷண்ட்ஸோட வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ஹைலி காம்படிட்டிவ். ப்ரைவேட் காலேஜஸில் நிறைய சீட்ஸ் இருக்கும், ஹைலி ஃபீஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வேரி ஆகும், ஒரு சில காலேஜஸ் பொறுத்து அது வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபீஸை மட்டுமே ஒரு பேராமீட்டராக வைக்காமல் ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு காலேஜை சூஸ் பண்ணுங்கள். கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப்டர் எம்பிபிஎஸ். எம்பிபிஎஸ்க்கு அப்புறமா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம், ப்ரைமரி கேர் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணலாம், பப்ளிக் ஹெல்த் சர்வீசஸில் ஒர்க் பண்ணலாம், டெலிமெடிசன்ஸ், ரிசர்ச், கிளினிக்கல் ரிசர்ச், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் என்ஜிஓ, ஸ்டார்ட் அப்ஸ் மாதிரி கூட பண்ணலாம். ஆர் ஹெல்த் டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்குது. இன்னும் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸில் கூட அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்பிபிஎஸ். உங்களால் ஒரு லைஃப்பில், ரியல் லைஃப்பில் ஒரு மீனிங்ஃபுல் இம்பேக்ட் க்ரியேட் பண்ண முடியும். சொசைட்டியில் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்டை ஏர்ன் பண்ணுவீங்க. தென் உங்களோட கரியர் வந்து ரொம்ப டைவர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்தியா, அப்ராட், எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனில் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். சேலஞ்சஸ் ஆஃப் எம்பிபிஎஸ். காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், லாங் டியூரேஷன் ஆஃப் ஸ்டடி, டிமாண்டிங் ஸ்கெடியூல்ஸ், நைட் ஷிஃப்ட், டைமிங், இதெல்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணணும். தென் இமோஷ்னல் ஸ்ட்ரெஸ், ரொம்ப கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக இமோஷ்னலாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் கண்டினியூஸாக நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இதெல்லாமே உங்களுக்கான சேலஞ்சஸ். சேலரி. ஒரு எம்பிபிஎஸ் முடித்த ஒரு டாக்டரோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் நம்பர்ஸில் சொல்லலை, ஒரு சில பேராமீட்டர்ஸ் வச்சு அதை வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் கவர்மெண்ட் செக்டர் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களோட லொக்கேஷன், சிட்டி ஆர் ரூரல், இந்த மாதிரி லொக்கேஷன் பொறுத்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட ஸ்பெஷலைசேஷன், இதெல்லாம் வச்சு உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு மாட்ரேட் ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன் பொறுத்து உங்களுக்கு வந்து சேலரி அண்ட் ஏர்னிங்ஸ் இருக்கும். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஏர்ன் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஜென்யூன் கேர் பீப்புள் மேலே இருக்குது, நீங்கள் நிஜமாகவே லைஃப் சேவ் பண்ணணும், பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நிஜமாகவே கேர் பண்ணுறீங்க, ஜென்யூனாக உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மட்டும் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் எம்பிபிஎஸ் ரைட் ஃபார் யூ? நான் கேட்குற இந்த 5 questions ஆன்சர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட், நீங்கள் பயாலஜியை நிஜமாகவே என்ஜாய் பண்ணி படிப்பீங்களா? செகண்ட், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஃபார் இயர்ஸ் உங்களால் படிக்க முடியுமா? தேர்ட், நீங்கள் ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷனை காமாக ஹேண்டில் பண்ணுவீங்களா? ஃபோர்த், நீங்கள் ஜென்யூனாக பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஃபிஃப்த், லைஃப் லாங் லேர்னிங்க்கு
ரெடியாக இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் உங்களோட ஆன்சர் எஸ் அப்படின்னா தென் எம்பிபிஎஸ் இஸ் ஃபார் யூ. சூஸிங் எம்பிபிஎஸ் அப்படின்றது இது ஒரு டிகிரி மட்டும் கிடையாது. நீங்கள் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி, கம்பேஷன் அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் இது எல்லாமே சேர்த்து தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் காலேஜ், அதோட அட்மிஷன் ப்ராசஸ், அப்புறம் என்னெல்லாம் படிக்க போகிறீங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு முடிஞ்சால் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷ்னல்கிட்டையும் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இதெல்லாமே உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட கோலுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா, மேட்ச் ஆகுதா எல்லாமே தெரிஞ்சு சூஸ் பண்ணுங்கள். ரிமெம்பர், சக்ஸஸ்ஃபுல் கரியர் அப்படின்றது எல்லாருமே டாக்டர் ஆகுறாங்க, எல்லாருமே இன்ஜினியர் ஆகுறாங்க, அதனால நான் அதை பண்ணுறேன் அப்படின்றது சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. நீங்கள் சூஸ் பண்ணுற கரியர் உங்களோட கோல்ஸ், உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களோட வேல்யூஸ் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான கரியரை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் சக்ஸஸ்ஃபுல் கரியர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது, இல்லை இதை வேறு ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பற்றி நான் பேசணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.